Hi children, இன்னைக்கு நம்ம 9th max trigonometryல exercise 6.1ல 8th sum பார்க்க போறோம் ஓகேங்களா. If cos theta is to sin theta is equal to 1:2, then find the value of 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos theta is to sin theta வந்து 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. is to means divide form ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம cos theta and then sin theta find out பண்ணிவிட்டு இந்த வேல்யூ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கிவனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இப்போது cos theta is to sin theta equal to 1:2 இருக்கு இல்லையா, இது நம்ம டிவைட் ஃபார்மில் இப்போ ரைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரைட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டிவைட் ஃபார்மில் ரைட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் cos theta divided by sin theta is equal to 1 divided by 2. ஸோ இதில் cos theta by sin thetaவை நம்ம cot theta அப்படின்னு ரைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ cot theta is equal to 1 divided by 2. ஸோ காட்டோடைய ஃபார்முலா என்னது, adjacent side divided by opposite side. Yes, very good. adjacent side divided by opposite side. ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட் அப்ளை பண்ணலாம் இல்லையா, adjacent side by opposite side. ஸோ adjacent சைடும் இருக்குது, opposite சைடும் இருக்குது. ஹைப்போட்டென்யூஸ் சைடு நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் ஆங்கிள் மேக் ஆகுது, இந்த இடத்துல நம்ம தீட்டா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏபிசி ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடு, another one is adjacent side. ஸோ இப்போ நம்மளுக்கு adjacent side 1 அப்படின்னு தெரியும், ஆப்போசிட் சைடு 2 அப்படின்னு தெரியும். நம்ம ஹைப்போட்டென்யூஸ் சைடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஹைப்போட்டென்யூஸ் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை எடுத்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும். ஸோ பிசி இருக்குது, விச் மீன்ஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ இங்கே ஹைப்போட்டென்யூஸ் சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ பிசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, ஹைப்போட்டென்யூஸ் சைடு பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ 2 opposite side இல்லையா. ஸோ 2 square plus AB ஓட வேல்யூ 1, ஸோ 1 square. ஸோ BC square is equal to 2 square means 2 2s are 4 plus 1 square means 1 1s are 1. ஸோ BC square is equal to 5, which means BC ஓட வேல்யூ root 5 ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கொயர் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனால் √5. இப்போது பிசியோட வேல்யூ நம்ம √5 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் ஹைப்போட்டென்யூஸ் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது காஸ் அண்ட் தென் சைன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும் ஓகேவா. ஸோ இப்போ சைன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சைன் தீட்டாவுக்கு ஃபார்மேட்னா ஓஷா சோட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் சைட். ஸோ ஆப்போசிட் சைடு இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது, டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் சைடு நம்ம √5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 2 டிவைடட் பை √5. நெக்ஸ்ட் இஸ் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவோடைய ஃபார்மேட் என்ன, adjacent சைடு டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் சைடு. adjacent சைடு 1 ஆல்ரெடி இருக்குது, ஹைப்போட்டென்யூஸ் சைடு √5 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ கிவனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் காஸ் தீட்டா அண்ட் தென் சைன் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை கொண்டுட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ 8 இன்ட்டு காஸ் தீட்டாவோடைய வேல்யூ 1 டிவைடட் பை √5 மைனஸ் 2 இங்கே இருக்குது இல்லைங்களா, -2 இன்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ 2 பை √5, 2 டிவைடட் பை √5 ஹோல் டிவைடட் பை நெக்ஸ்ட்டு 4 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா. 4 இன்ட்டு காஸ் தீட்டாவுடைய ஃபார்மேட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறது 1 டிவைடட் பை √5 ப்ளஸ் 2 இன்ட்டு சைனோடைய சைனுக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2 பை √5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போது ஈஸியாக பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 8 விச் மீன்ஸ் 8 டிவைடட் பை √5 மைனஸ் 2 2s are 4, 4 டிவைடட் பை √5 ஹோல் டிவைடட் பை 1 4s are 4. கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் டேரெக்டாக கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை இருந்தால் டேரெக்டாக நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 4s are 4 டிவைடட் பை √5, இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ சேம் ப்ளஸ் அப்படியே போட்டுங்க. 2 2s are 4, 4 divided by √5.
ஸோ இதில் நல்லா லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். டினாமினேட்டர் ரெண்டும் ஈவனாக இருந்து நியூமரேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டினாமினேட்டர் ரெண்டு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன சிம்பிள் போட்டிருக்காங்களோ அதை பண்ண போகிறோம். இங்கே சப்போஸ் அடிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 8 + 4 அப்படின்னு 84 ஆட் பண்ணி போட்டுருவோம். ஓகேங்களா, 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ராக்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ சப்ராக்ஷன் இருந்தால் 84 சப்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போடுவோம். ஓகேங்களா, ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். 8ல் 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ 4 இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. ஹோல் டிவைடட் பை இந்த டிவைட். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டுமே √5 சேமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல அடிஷன் இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ 4 + 4 8. அப்போ இங்கே என்ன வரும் 8/√5. 8 divided by √5. Do you understand childrens? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். 4/√5 அப்படியே வச்சுட்டு இங்கே 8/√5 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை ஆப்போசிட் அதை டிவைடில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ப்ராடக்டில் வரும் இன்ட்டு √5 divided by 8 அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஸோ √5 கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா. பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது 4/8 இருக்குது. ஸோ இதை அகைன் கேன்சல் பண்ணுங்கள். 1 4s are 4, 2 4s are 8. ஸோ ஆன்சர் இஸ் 1 divided by 2. Do you understand childrens? எஸ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காசு அண்ட் தென் சைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது காசும் சைனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காசும் சைனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு அண்ட் தென் ஹைப்போடென்யூஸ் சைடு வேணும். ஸோ காஸ் ஈஸ்ட்டு கொடுத்துருந்தா அதை நம்ம டிவைடில் மாற்றிக்கலாம். ஸோ டிவைடில் மாற்றணும் அப்படின்னா காஸ் பை சைனு காட்டுன்னு எழுதலாம். காட்டோடைய ஃபார்மேட் என்ன அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு. ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைடும் இருக்குது ஆப்போசிட் சைடும் இருக்குது. நம்மளுக்கு ஹைப்போடென்யூஸ் சைடு வேணும். அப்போது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைப்போடென்யூஸ் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு 3 சைட்ஸுமே இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது காஸ் அண்ட் தென் சைன். நம்மளுக்கு சைன் காஸ் ஃபார்மேட் தெரியும். அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் 1 divided by 2. ஓகே சில்ட்ரன்ஸ். ஸோ இதில் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. இது இல்லாமல் இதே சம்மு வேறு ஒரு மெத்தட்லேயும் போடலாம். ஸோ அது எப்படி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இன்னொரு அனதர் மெத்தடு சேம். இது கொஞ்சம் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது cos θ = sin θ = 1 divided by 2 இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே ஈஸ்டில் இருக்குது. இங்கே ஈஸ்டில் இருந்தால் நம்ம டிவைடில் எழுதிக்கலாம். cos θ by sin θ = 1/2. இப்போ இந்த இடத்துல நான் cos θவை அப்படியே வச்சுட்டு இந்த டிவைடில் இருக்க sin θவை ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டிவைடில் இருக்கிற sin θ ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்டில் வரும். which means cos θ = 1/2 into sin θ அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இங்கே ரைட் பண்ண போகிறேன். cos θ = 1/2 into sin θ அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணியாச்சு இல்லைங்களா. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கிவன் கேட்டிருக்காங்க 8 cos θ minus 2 sin θ divided by 4 cos θ plus 2 sin θ. ஸோ இது தான் இங்கே கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை தான் நாங்கள் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள். cos θ = 1/2 into sin θ which means இங்கே டிவைடில் இருந்த சைனை நான் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போய் கிராஸ் ப்ராடக்ட்டில் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே கிவன் கொடுத்துருக்கிறதுல cos θக்கு பதிலாக 1/2 into sin θ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 8 இருக்குது. 8 into cos θக்கு பதிலாக 1/2 into sin θ அப்படின்னு ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா. மைனஸ் இங்கே இருக்கிற 2 sin θவை அப்படியே தான் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா. சைனை நான் சேஞ்ச் பண்ணல. காசுக்கு பதிலாக மட்டும் 1/2 into sin θ அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஹோல் டிவைடட் பை 4 into cos θக்கு பதிலாக 1/2 into sin θ அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே இருக்கிற 2 sin θவை நான் அப்படியே ரைட் பண்ணுறேன். 2 sin θ. Do you understand childrens? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ப்ராடக்ட்டில் இருந்தால் டேரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 1 8s are 8, 8/2 வரும். அப்போது டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 4 2s are 8. இங்கே 1 2s are 2, 2 2s are 4. அப்போ இங்கே என்ன இருக்குது 4 sin θ minus 2 sin θ which இங்கே இருக்கிற 4 மட்டும் நான் எழுதியிருக்கேன். 4 sin θ minus 2 sin θ ஹோல் டிவைடட் பை இங்கே 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are 4 அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 into 1 இருக்குது. 1 2s are 2 தான் வரும் ஆகை. ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது 2 sin θ ப்ளஸ் 2 sin θ. ஓகேங்களா. இங்கேயும் sin θ இருக்குது, இங்கேயும் sin θ இருக்குது. அப்போது இங்கே 4லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 4லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 2 sin θ
ஹோல் டிவைடட் பை இங்கேயும் சைன் தீட்டா இங்கேயும் சைன் தீட்டா, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. 2 + 2 4 சைன் தீட்டா. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் சைன் தீட்டாவை கேன்சல் பண்ணிடலாமா. பேலன்ஸ் என்ன இருக்குது 2 / 4 கேன்சல் பண்ணுங்கள். 1 2 * 2 2 2 * 4. ஸோ ஆன்சர் இஸ் 1/2. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட மெத்தட்லேயும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 1/2 தான் வந்திருக்கு. இந்த மெத்தட் போட்டாலும் கரெக்டு தான், இந்த மெத்தட் போட்டாலும் கரெக்டு தான். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஷார்ட்டாக சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ காஸ் பை சைனை நம்ம காட் அப்படின்னு எழுதலாம். காட்டுன்னு எழுதி நீங்கள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி போட்டாலும் கரெக்டு. இதிலே காஸ் sin θ = 1:2 இருக்கிறத டிவைட் ஃபார்மில் ரைட் பண்ணிவிட்டு இங்கே டிவைடில் இருக்கிற sin தீட்டாவை ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ காஸ் தீட்டாவுக்கு பதிலாக மட்டும் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாலும் சேம் இதே ஆன்சர் தான் வரும். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 9th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 9th சம் பாருங்கள் சில்ட்ரன்ஸ். ஃப்ரம் தி கிவன் ஃபிகர், இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஃப்ரம் தி கிவன் ஃபிகர் ப்ரூஃப் தட் θ + π = 90 டிகிரி. θ + π = 90 டிகிரி. ஸோ நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் இந்த ஆங்கிள் ஏபிசி அப்படின்ற ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த சியை ரெண்டாக கட் பண்ணி இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா θ + π = 90 டிகிரி அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட்டு அதிலே ஆல்சோ ப்ரூஃப் தட் தேர் ஆர் 2 அதர் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இதிலே நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதர் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஆங்கிள் டி வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் sin θ cos b அண்ட் தென் tan π ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம θ π அப்படின்றது 90 டிகிரி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டி அப்படின்றது 90 டிகிரி, இந்த டீன்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா, இந்த இடத்துல ஆல்ஃபா இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம சைனாக எடுத்துக்க போகிறோம். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இந்த இடத்துல பீட்டா இருக்கிறதுனால இதை காஸ் பீட்டா. நெக்ஸ்ட் tan π, இந்த ஆங்கிள் எடுத்துக்க போகிறோம் tan π. இந்த 3யும் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு θ + π = 90 டிகிரி அப்படின்றது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாமா. ஸோ θ + πன்னு கொடுத்துருக்கனால இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் பை. அப்போ நம்ம டோட்டலாக உள்ள ட்ரையாங்கிள் ஏபிசியை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா AB² = AC² + CB² அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா θ + π வந்து ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகிடும். ஆங்கிள் C வந்து 90 டிகிரி அப்படின்றது ப்ரூஃப் ஆகிடும் இல்லையா. ஸோ ப்ரூஃப் தட் AB² = AC² + CB². ஸோ AB² = AC² + CB². ஆக்சுவலாக இந்த AB²க்கு AC²ம் CB² ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஈவனாக வந்துச்சு அப்படின்னா சின்றது ரைட் ஆங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ AB அப்படிங்கும்போது 16 + 9 ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் இல்லையா. ஸோ 25² = AC². ACயோட வேல்யூ 15. ஸோ 15² + CBயோட வேல்யூ 20 ஓகேங்களா. ஸோ 25 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625 வரும் இல்லையா. 625 = 15² is 225 + 20² is 400. ஸோ 625 = 5 + 0 5, 0 + 2 2, 4 + 2 6. So 625 = 625, which means AB² = AC² + CB². அப்போ இந்த ரெண்டு சைடும் ஈவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஆங்கிள் C வந்து 90 டிகிரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். which means θ + π = 90 டிகிரி. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் D அப்படின்றது ரைட் ஆங்கிள் அப்படின்றத 90 டிகிரி அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீன்ற ஆங்கிள் மட்டும் எடுத்துருக்கனால ADC இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு இதில் ஆங்கிள் டீன்றது 90 டிகிரி அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆங்கிள் ADC எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ADC.
ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே தான் 15 square equal to 12 square plus 9 square, which means AC square equal to AD square plus DA square. AC square equal to AD square plus DC square. So AC square value வந்து 15 கொடுத்துருக்காங்க இல்லையா. So 15 square equal to AD ஓட value 9. அடுத்து DC ஓட value 12, which means 9 square plus 12 square. So 15 square பண்ணா 225 equal to 9 square is 9 9s are 81 plus 12 12s are 144. Yeah, so 225 equal to 81 plus 140. 225 equal to 81 plus 144. So 225 equal to 4 plus 1 is 5. 8 plus 4 is 12, 2, remaining 1, 1 plus 1 is 2. So 225 equal to 225 அப்படின்றத proof பண்ணிட்டோம், which means angle D equal to 90 degree அப்படின்றதையும் proof பண்ணிட்டோம் இல்லையா. So therefore ABD is a right angle ADC is a right angle. So next என்ன find out பண்ண போகிறோம், sin alpha, cos beta and then tan pi. ஸோ sin alpha find out பண்ண போகிறோம். நல்லா லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன். sin alpha அப்படிங்கும்போது இங்கே ஏல தான் நம்மளுக்கு ஆல்ஃபா மேக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஏல ஆல்ஃபா இருக்கிறதுனால நான் ஆங்கிள் ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஏடிசி அப்படின்ற இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சைன் ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சைன் ஆல்ஃபா ஃபார்மேட் என்ன, ஓஷா சோட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் சைடு. ஸோ நான் இப்போது லிசன் பண்ணுங்கள், இதில் ஏடிசின்ற ட்ரையாங்கிள் மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா. ஸோ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் சைடு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இது ரைட் ஆங்கிள், இது டின்றது ரைட் ஆங்கிள்ன்றது இதே சம்மில் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடென்யூஸ், தீட்டாவுக்கு ஆப்போசிட் இது சைன் ஆல்ஃபா தானே, அப்போ இது தான் தீட்டாவை எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஆப்போசிட் சைட், டிவைடில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா. ஸோ சைன் ஆல்ஃபா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ், இங்கே ஆப்போசிட் வந்து 12 இருக்குது, ஹைப்போடென்யூஸ் சைடு 15 இருக்குது, விச் மீன்ஸ் 12 டிவைடட் பை 15. ஸோ இதுதான் சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், காஸ் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ காஸ் பீட்டா ஈக்குவல் டு, காசோடைய ஃபார்மேட் என்ன வரும், அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் சைடு. ஸோ லிசன் பண்ணுங்கள், காஸ் பீட்டா அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பீட்டா மேக் ஆகுது இல்லையா. ஸோ இதில் பீட்டா மேக் ஆகும்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிபிசியை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, டிபிசியை தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் நல்லா லிசன் பண்ணுங்கள், இது ரைட் டின்றது இது ரைட் ஆங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். அப்போ இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடென்யூஸ் சைட், இங்கே பீட்டா இருக்கனால இது தான் நம்ம தீட்டாவை எடுத்துக்கிறோம். இப்போ பீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், அனதர் ஒன் இஸ் அட்ஜசன்ட் சைட். ஸோ காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ அட்ஜசன்ட் சைடு இதில் எது 16, வெரி குட் 16, ஹைப்போடென்யூஸ் சைடு இஸ் 20. ஸோ ஆன்சர் இஸ் 16 டிவைடட் பை 20. ஸோ நெக்ஸ்ட்டு tan பை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, tan பை. ஸோ tan பை பார்த்தோம் அப்படின்னா பை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு மேக் ஆகுது. அப்போது நான் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இது ஹைப்போடென்யூஸ் சைடு, இப்போ இங்கே பை இருக்கிறனால பைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இந்த அட்ஜசன்ட் சைடு. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். ஸோ எது கேட்குறாங்களோ அந்த ஆங்கிளுக்கு நேராக இருக்கிறதா நம்ம ஆப்போசிட் சைடாக எடுத்துக்க போகிறோம். ஸோ டேனோடைய ஃபார்மேட் என்ன, ஓஷா சோட்டாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஸோ இது ஆப்போசிட் சைடு அப்படின்னா 16 வரும், அட்ஜசன்ட் சைடு 12, விச் மீன்ஸ் 16 டிவைடட் பை 12. தட்ஸ் ஆல் சில்ட்ரன்ஸ். டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தீட்டா வந்து டயக்ராமில் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ கொஷின் ரீட் பண்ணும்போது நல்லா லிசன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். 10th one, a boy standing at a point O
ஸோ இதில் வந்து டயக்ராம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகே, கொடுக்கல அப்படின்னா நீங்களாக ட்ரா பண்ணும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிசன் பண்ணுங்கள். நம்மளுக்கு புக்கில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ எ பாய் ஸ்டாண்டிங் அட் எ பாயிண்ட் ஓ. ஸோ இதுதான் ஓ, ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்டில் ஒரு பாய் வந்து நிற்கிறான், ஓகேங்களா. ஃபைண்ட்ஸ் ஹிஸ் கைட் ஃப்ளையிங் அட் எ பாயிண்ட் பி. ஸோ இந்த இடத்துல ஒரு பையன் நின்றுட்டு ஒரு கைட்டை அவன் விட்டுட்ருக்கான். ஸோ அந்த கைட்டை விடும்போது பீன்ற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது, ஓகேங்களா. ஒரு பையன் ஓன்ற பாயிண்ட்டில் நின்றுட்டு கைட்டை அவன் வந்து ஃப்ளை பண்ணுறான், விச் மீன்ஸ் கைட் மீன்ஸ் பட்டம், ஓகேவா. ஸோ அவன் பட்டம் விடும்போது ஃபஸ்ட்டு பீன்ற பாயிண்ட் வரைக்குமே ரீச் ஆகுது. அட் ஏ பாயிண்ட் பி வித் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஓபி ஈக்குவல் டு 25 மீட்டர். இந்த ஓபியோடைய டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் அட் எ ஹைட் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் தி கிரவுண்டு. ஸோ இந்த பீன்ற பாயிண்டில் கிரவுண்ட்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிரவுண்டு. ஸோ ஓவுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் கிரவுண்டு. நீங்கள் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறான் இல்லையா அந்த பையன், ஸோ அதுதான் கிரவுண்டு. ஸோ இதுக்கு நேராக பீன்ற பாயிண்ட்டு ரீச் ஆகுறான். அதுக்கு நேராக அந்த கைட் வந்து ரீச் ஆகுது. அதுக்கு நேராக உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கிரவுண்ட்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. 5 meter from the ground. When the thread is extended by 10 meter from P. Pலேருந்து இதுதான் P இல்லையா. ஸோ இதுலேருந்து அகைன் அவன் வந்து த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கைட் விடும்போது பின்னாடி நின்றுட்டு த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அவனும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அகைன் 10 மீட்டர் வந்து பீன்ற பாயிண்ட்லேருந்து அகைன் 10 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இட் ரீச் எ பாயிண்ட் Q அப்படின்ற பாயிண்ட்டை ரீச் ஆகுது. வாட் வில் பி தி ஹைட் ஆஃப் QN ஆஃப் தி கைட் ஃப்ரம் தி கிரவுண்ட் extended by 10 meter from P. ஸோ 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வில் பி தி ஹைட் QN ஆஃப் தி கைட் ஃப்ரம் தி கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்லேருந்து QNோடைய ஹைட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை நம்ம H அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். Qன்ற பாயிண்டில் ஒரு பையன் நிற்கிறான். நின்றுட்டு அவன் ஒரு கைட் ஒன்று கைட் விட்டுட்ருக்கான், ஓகேவா. ஒரு பட்டம் ஒன்று விட்டுட்ருக்கான். விடும்போது பீன்ற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அகைன் அவன் என்ன பண்ணுறான், அந்த த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அகைன் அந்த த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த கைட் வந்து Qன்ற பாயிண்ட்டை ரீச் ஆகுது. இந்த PQவோட டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இந்த Pக்கு வந்து கிரவுண்ட்லேருந்து 5 மீட்டர் வந்து ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த Qக்கு வந்து கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட் அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கேபிட்டல் N ஹைட்டுன்னு கேட்டுருக்காங்க, நம்ம அதை Hன்னு எடுத்துக்கலாம். இது QN இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே N கொடுத்துருக்காங்க, இங்கே MN, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா QNோடைய ஹைட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். QN ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்க போகிறோம். இது ரைட் ஆங்கிள் ஓகே, இது தீட்டா ஓகே, ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு என்னது, ஹைப்போடென்யூஸ் சைடு இல்லையா. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, ஆப்போசிட் சைடு. அனதர் ஒன் சைடு என்னது, அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்யூஷன் போடும்போது ஸோ டயக்ராம் கொஷின்லேயே இருக்குது. சொல்யூஷன் எழுதும்போது நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும், ஓகேவா. ஸோ ரைட் ஆங்கிள் இதை எடுத்துக்கிறேன். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைப்போடென்யூஸ், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அனதர் ஒன் இஸ் அட்ஜசன்ட். இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. இப்போது பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போடென்யூஸ் சைடு இது டோட்டலாக தான் OQ அப்படின்றது டோட்டலாக தான் நம்மளுக்கு ஹைப்போடென்யூஸ் சைடு இல்லையா. ஸோ அப்போ 25 + 10 35 மீட்டர் அப்படின்றதான் நம்மளுக்கு ஹைப்போடென்யூஸ் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு H அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. அட்ஜசன்ட் சைடு இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஹைப்போடென்யூஸ் சைடும் ஆப்போசிட் சைடும் கொடுத்தது என்ன ஃபார்முலா அப்படின்றத எழுத போகிறோம். ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் என்ன ஃபார்முலா, சைன் தீட்டாவில் வரும் இல்லையா. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் சைடும் இல்லையா. அதனால் இப்போ நம்ம சைன் தீட்டா எடுக்க போகிறோம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணும்போது சைன் காஸ் டேன் ஃபஸ்ட்டு 3லேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இங்கே ஆப்போசிட் சைடு H இருக்குது, ஹைப்போடென்யூஸ் சைடு இருக்குது. ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் வந்து நம்மளுக்கு சைன் தீட்டாவில் இருக்குது. ஸோ நம்ம சைன் தீட்டாவை தான் எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா. புரியுதுங்களா சில்ட்ரன்ஸ்? எஸ். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், சைன் தீட்டாவை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் சைடு. ஸோ இதில் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு H அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம், டிவைடட் பை லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ், ஆப்போசிட் சைடு H அப்படின்றது இருக்குது. அட்ஜசன்ட் சைடுனா 25 + 10 ரெண்டு சேர்த்தா தான் அது ஹைப்போடென்யூஸ்
25 + 10 இது டோட்டலாக சேர்ந்து தான் ஹைப்போடென்யூஸ் சைடு. ஸோ 25 + 10 is 35. ஸோ h/35 இது எப்படின்னு புரியுதுங்களா சில்ட்ரன்ஸ்? ஆப்போசிட்டும் ஹைப்போடென்யூஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வரும் இல்லையா? ஸோ இதில் நம்ம சைன் தீட்டாவோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணால் ஹெச்சோட வேல்யூ கிடைக்கும். ஸோ சைன் தீட்டா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், ஓஎம்பி. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஹைப்போடென்யூஸ். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கும் போது 25 மீட்டர் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஹைப்போடென்யூஸ் சைடு, தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆப்போசிட் சைடு, அனதர் ஒன் அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் மட்டும்தான் இல்லை, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆன்சர் சைன் தீட்டா நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ லிசன் பண்ணுங்கள், இங்கேயும் நம்ம சைன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ சைனுக்கு என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் 5/25. சைன் தீட்டா = 5/25 வரும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே வந்துடுங்க, எழுதுவாங்க சில்ட்ரன்ஸ். ஸோ சைன் தீட்டா = 5/25 வரும் இல்லையா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 5 5 is 25. ஸோ சைன் தீட்டா = 1/5. ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓவரால் வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சைன் தீட்டா = ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ இப்போ தான் நம்ம டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் வச்சு சைன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓவரால் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது சைன் தீட்டாவோட வேல்யூ 1/5ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற போகிறோம். 1/5 = h/35. எனக்கு இதில் ஹெச்சோட வேல்யூ மட்டும்தான் வேணும் இல்லையா? ஸோ அப்போது இங்கே டிவைடில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்டில் வரும். அப்போது 1/5 × 35 = h அப்படின்னு வரும். ஸோ ப்ராடக்டில் இருந்தால் டைரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? 35/5 = h. 1 5 is 5, 7 5 is 35. ஸோ 7 meter = height. புரியுதா சில்ட்ரன்ஸ்? ஸோ இப்போ இந்த ஹைட் எவ்வளோ? 7 மீட்டர். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி சில்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா MPO இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். 5/25 ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஹைப்போடென்யூஸ், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட் சைட். ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் அப்படின்றது சைன் தீட்டா நம்மளுக்கு தெரியும். அப்போ சைன் தீட்டா = 5/25. 1 5 is 5, 5 5 is 25. ஸோ சைன் வந்து 1/5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹைட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவராலாக எடுத்துக்கிறோம். ஸோ ஓவராலாக எடுத்துக்கும் போது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஹைப்போடென்யூஸ் சைடு, விச் மீன்ஸ் இந்த ஹோலாக சேர்ந்தது தான் டோட்டல் இல்லையா? ஸோ 25 + 35 இது ரெண்டையும் சேர்த்தா தான் ஹைப்போடென்யூஸ் சைடு கிடைக்கும். ஸோ ஹைப்போடென்யூஸ் சைடு 35, ஹெச்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் சைடும் இருக்குது, ஹைப்போடென்யூஸ் சைடும் இருக்குது, அட்ஜசன்ட் இல்லை. அப்போது சைன் தீட்டா தான் ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ h/35. இதில் 35 அப்படின்றது டிவைடில் இருக்குது, ஆப்போசிட்டில் போனால் ப்ராடக்ட்டில் வரும் இல்லையா? ஸோ ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போங்க, ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டில் இருந்தால் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × 35 is 35/5, 1 5 is 5, 7 5 is 35. ஸோ ஆன்சர் இஸ் 7 மீட்டர். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் சில்ட்ரன்ஸ். கொஷின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஷினுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்ஸ், டேக் கேர்.